இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தேர்வு, மிக கடினமான தேர்வு அப்படின்னா அது யூபிஎஸ்சி தேர்வு தான். யாரு தன்னம்பிக்கையோட தைரியத்தோட இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் பதவியில இருந்துகிட்டு இருக்காங்க. பிரிலிம்ஸ், மெயின்ஸ். இந்த பிரிலிம்ஸை பொறுத்த மட்டும் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். 2 பேப்பர் இருக்கும். இந்த 2 பேப்பருமே அப்ஜெக்டிவ் டைப் தான். நீங்க என்ன கல்வி தகுதி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஏ தமிழ், எம்ஏ தமிழ், பிஇ இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், இசிஇ, எலக்ட்ரிக்கல், ஐடி செக்டார், இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வரீங்க அப்படின்னா சிலபஸ்ல ஒவ்வொரு டாபிக்கும் என்ன இருக்கும், அந்த டாபிக்கு தகுந்த மாதிரி நீங்க அடாப்ட் ஆகி படிக்கும் போதும் கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணும் போதும் நியூஸ் பேப்பர்ல நம்ம உலகத்துல நம்ம இந்தியாவில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தேர்வு, மிக கடினமான தேர்வு அப்படின்னா அது யூபிஎஸ்சி தேர்வு தான். ஓகேவா? ஐஏஎஸ், ஐபிஎஸ் தேர்வு தான் ரொம்ப கடினமான தேர்வு. நிறைய பேர் அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு டிகிரி படித்த எல்லாருமே அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். பட் இருந்தாலுமே யாரு தன்னம்பிக்கையோட தைரியத்தோட இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் பதவியில இருந்துகிட்டு இருக்காங்க. ஈஸியா பாஸ் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ தொகுப்புல யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், ப்ரிலிம்ஸ்னா என்ன, மெயின்ஸ்னா என்ன, இன்டர்வியூனா என்ன, இந்த எக்ஸாம் பேட்டர்ன் ப்ளஸ் நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய மெத்தடு, இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தகுதி உடையவர் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், அட்டெம்ப்ட்டுமே கொடுக்கலாம். ஓகே, எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரிலிம்ஸ், மெயின்ஸ். இந்த பிரிலிம்ஸை பொறுத்த மட்டும் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். 2 பேப்பர் இருக்கும். இந்த 2 பேப்பருமே அப்ஜெக்டிவ் டைப் தான். இதை நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் தகுதி தேர்வு மட்டும்தான். ஓகேவா? இதுல நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் அடுத்த கட்டமா மெயின்ஸுக்கு நீங்க ரெடி ஆக முடியும். ஓகே, ஸோ பிரிலிம்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பு. மெயின்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ஸ்கூல் காலேஜில் தியரி எழுதியிருப்போம், அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதியிருப்போம். ஸோ அதே ஃபார்மேட் தான் மெயின்ஸு. ஸோ மெயின்ஸுமே ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மெயின்ஸை பொறுத்த மட்டும் ரொம்ப ஈஸி. யாருக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே சிலபஸை எடுத்து சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, பல்வேறு நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில், நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டங்கள், ஒரு பிரச்சனையை நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா மெயின்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சிலபஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணணும். சிலபஸுக்கு தகுந்த மாதிரி இந்த சொசைட்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அதையுமே கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே மெயின்ஸு. ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் தமிழில் நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஏன்னா ஓவரால் இந்தியாவில் அந்தந்த ஸ்டேட்டில் என்ன லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் கிளியராக ஆன்சர் கொடுக்கலாம். பட் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் இங்கிலீஷில் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் மட்டும்தான் அட்டன் கொடுக்க முடியும். பட் மெயின்ஸை பொறுத்த மட்டும் தமிழில் தாராளமாக அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேர்காணலை பொறுத்த மட்டும் ப்ரிலிம்ஸ் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் மெயின்ஸ் போவாங்க. மெயின்ஸில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் நேர்காணல் தகுதி உடையவர். நேர்காணலில் பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன கல்வி தகுதி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஏ தமிழ், எம்ஏ தமிழ், பிஇ இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், இசிஇ, எலக்ட்ரிக்கல், ஐடி செக்டார், இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் படித்த பட்டப்படிப்பை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க கொஸ்டின் ரேஸ் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எப்படி ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஈஸியாக கிளியர் ஆகும். இப்போ இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம கனவு ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், இந்த மாதிரி கனவு இருக்கு அப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போதே நம்மளுடைய கேங்கில் 2 கேங் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேங் நம்ம நல்லா படிக்கணும், ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்னு இருக்கும். இன்னொரு கேங் நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம எந்த கேங்கோட இருக்கோமோ அதை பொறுத்து மட்டும்தான் நம்ம சிச்சுவேஷன் மாறும். அதே மாதிரி நம்ம கனவு, உங்க கனவு உண்மையிலேயுமே ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் கனவு இருக்கு அப்படின்னா
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து திங்க் பண்ணணும். 12th படித்து முடிக்கிங்க, ஒரு டிகிரி போடுறீங்க, அது டிஸ்டன்ஸோ ரெகுலரோ ஏதோ ஒன்று சம்திங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் என்ன ஒரு ப்ராப்ளம் நடக்கு, இந்த பிரச்சனையை அஸ் ஏ கலெக்டராக ஒரு மாவட்ட ஆட்சியராக நான் எப்படி இதை சால்வ் பண்ணுவேன், ஒரு மாவட்ட எஸ்பியாக நான் எப்படி இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுவேன், லா அண்ட் ஆர்டரை வந்து நான் எப்படி பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை திங்க் பண்ணணும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் யூபிஎஸ்சியை பொறுத்த மட்டும் டிகிரி படித்த எல்லாருமே வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க, அட்டெம்ப்ட் கொடுக்க மாட்டாங்க. யார் தன்னம்பிக்கையோட தைரியத்தோட இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்காங்களோ அவங்க எல்லாருமே ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். மேபி நான் 2-3 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டேன் பட் கிடைக்கல, அடுத்து நான் தமிழ்நாடு நடத்தக்கூடிய டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் அவங்க ஈஸியாக கிளியர் பண்ணி ஒரு டெப்டி கலெக்டராகவோ ஒரு டிஎஸ்பியாவோ வந்து பதவியில் அமரலாம். அந்தந்த ஸ்டேட்டை பொறுத்து அந்த ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கும், அதை கிளியர் பண்ணி பதவியில் வந்து அமருவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த யூபிஎஸ்சி பதவி எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து உயர் பதவி. நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, இன்டர்வியூ 3 ஸ்டேஜுமே வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, நியமன ஆணையமே வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிசியாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏஎஸ்பியாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1 இயருக்கு அப்புறமா வந்து உங்கள் கையில் ஒரு மாவட்டத்தை வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு தென்காசி மாவட்டத்துக்கு நீங்கள் ஒரு கலெக்டராக வந்து வர மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க, வேற ஒரு ஸ்டேட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, வேற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில வருடங்களுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ள வந்து வர மாதிரி இருக்கும். அது நீங்கள் ரோல் ப்ளே பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஐபிஎஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் வேற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து எஸ்பியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் படிக்கும் போதே ஒரு ப்ராப்ளத்தை இந்த இடத்துல நான் கலெக்டராக இருந்தால் ஒரு எஸ்பியாக இருந்தால் எப்படி நான் சால்வ் பண்ணுவேன், அதே மைண்ட் செட்டோட நீங்கள் ட்ரைனிங் பீரியடு எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு, யூபிஎஸ்சி ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் இருக்கீங்க, ஐஏஎஸ் ட்ரைனிங்கில் இருக்கீங்க. ஐபிஎஸ் அப்படின்னா ஹைதராபாத்து அந்த ஐபிஎஸ் அந்த அகாடமியில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. முசிறியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போது இந்த அகாடமியில் பல்வேறு திட்டங்கள், பல்வேறு பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனநிலை, உடல்நிலை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிட்டு மக்களுக்கு அசிய சர்வெண்டாக நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், மக்களுடைய பிரச்சனையை நம்ம எப்படி பாதுகாக்கணும், மக்களுடைய பிரச்சனையை நம்ம எப்படி எக்ஸெட்ரா இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ படிக்கும்போதே நான் வந்து கலெக்டரு, நான் வந்து ஐபிஎஸ் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது மட்டும்தான் எக்ஸாம் வந்து கிளியர் ஆகும். ஓகே, அதே மாதிரி இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரிப்ரேஷன் வந்து மஸ்ட்டு. மற்ற எக்ஸாம் மாதிரி இந்த எக்ஸாம் கிடையாது. இந்த எக்ஸாமில் தடுக்கி விழுந்தால் கூட மறுபடியும் ரீஅட்டெம்ப்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன இருக்கும் அந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகி படிக்கும் போதும் கன்சிஸ்டன்சியாக வந்து ஃபாலோ பண்ணும் போதும் நியூஸ் பேப்பரில் நம்ம உலகத்தில் நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அந்தந்த ஸ்டேட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க, இந்த திட்டத்தின் மூலமாக யார் பயன்பெறுதாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக அப்சர்வ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ வந்து கிளியர் ஆயிரும். ஓகேவா, இது வந்து மஸ்ட்டு. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸு அண்ட் மெயின்ஸு, இன்டர்வியூ இந்த 3க்குமே வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் யூபிஎஸ்சிக்கான டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நீங்கள் 1 by 1 வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட இந்த எக்ஸாம் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும்.